இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமா விலகி இருக்கிறாரு இங்கிலாந்து ஸ்பின்னர் ஜாக் லீச். கடந்த போட்டியில 3 ஸ்பின்னர்களோட களமிறங்கின இங்கிலாந்து அணி 2வது டெஸ்ட் போட்டியில 4 ஸ்பின்னர்களோட களமிறங்கும்னு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் மெக்குலம் சொல்லியிருந்த நிலையில ஜாக் லீச் விலகி இருக்காரு. ஜாக் லீச்சுக்கு பதிலா அறிமுக ஆட்டக்காரரான பஷீரை களமிறக்க இங்கிலாந்து அணி முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. விபத்துக்கு பிறகான காலகட்டத்தை கடந்து வந்தது தொடர்பா தனியார் தொலைக்காட்சிக்கு அளிச்ச பேட்டி ஒண்ணுல மனம் திறந்து பேசி இருக்கிறாரு ரிஷப் பந்த். விபத்துக்கு அப்புறமா வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சேன், இவ்வளவு காயங்களோட வாழணுமா அப்படியெல்லாம் சில நேரங்கள்ல நினைச்சிருக்கேன். ஆனா வாழ்க்கை இப்ப எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா உணர்றேன்னு உருக்கமா பேசி இருக்கிறாரு ரிஷப் பந்த். இந்திய அணியில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது தொடர்பா பேசியிருக்காரு இந்திய அணியினுடைய பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர். இது தொடர்பா பேசியிருக்க விக்ரம் ரத்தோர் டெஸ்ட் மாதிரியான கடினமான ஃபார்மேட்கள்ல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான நேரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில சர்ஃப்ராஸ் கான், வாஷிங்டன் சுந்தர், பட்டிதர் உள்ளிட்ட இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாவும் பிளேயிங் 11ல சர்ஃப்ராஸ் கானுக்கு இடம் வழங்குறதா அல்லது பட்டிதருக்கு வாய்ப்பு கொடுக்கறதான்னு முடிவு செய்யறது கடினமான ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிளேயிங் 11 பிச்சினுடைய தன்மையை பொறுத்து ரோஹித் மற்றும் ராகுல் டிராவிட் முடிவு செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு விக்ரம் ரத்தோர். இதன் மூலமா சர்ஃப்ராஸ் கான் அல்லது பட்டிதர்னு 2 பேர்ல ஒருத்தருக்கு 2வது டெஸ்ட் போட்டியில வாய்ப்பு இருக்கிறது உறுதியாகிட்டதா சொல்லிட்டு வர்றாங்க ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.